எபிசோட் 21. ரக்ஷித் வாந்தி எடுத்ததும் அந்த சத்தத்தை கேட்டு கிச்சனுக்குள்ளிருந்து அவசரமாக வெளியே வந்தார் மீனாட்சி. யாஷிகா கண்ணு, என்னாச்சுமா? தம்பி ஏன் வாந்தி எடுக்குது என்று கேட்க, ஒன்னுல்ல மீனாமா, கொஞ்சமா குடிச்சிருப்பாரு போல என்றாள் யாஷிகா. அந்த இடத்திலேயே நிற்க முடியாத அளவிற்கு நாற்றம் அடிக்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி, ச்ச என்ன நாத்தம் என்று அவள் அறைக்கு செல்ல பார்த்தாள் சஞ்சனா. ஸ்வீட்டி, நீ சாப்பிட்டியாமா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று மீனாட்சி சஞ்சனாவிடம் கேட்க, இந்த நாத்தத்துல போய் உட்காந்து சாப்பிட முடியுமா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று மீனாட்சியை திட்டிவிட்டு தனது அறைக்குள் ஓடிவிட்டாள் சஞ்சனா. அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு கையில் ஒரு பக்கெட், மாப்ஸ்டிக், டெட்டால், ஃபெனாயில் என்று அனைத்தையும் எடுத்து வந்தார் மீனாட்சி. பரவாயில்ல விடுங்க மீனாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க என்று கூறி அவரிடமிருந்து அனைத்தையும் வாங்கி கொண்டாள் யாஷிகா. முதலில் ரக்ஷித்தை அங்கிருந்து சோஃபாவில் அமர வைத்து கையோடு அவன் சட்டையை கழட்டிவிட்டவள் அந்த இடத்தை சுத்தம் செய்து டெட்டால், ஃபினாயில் என்று அனைத்தையும் அங்கு போட்டுவிட்டு மேலே இருக்கும் அவனது அறைக்கு மீண்டும் ஒரு தள்ளாட்டத்துடன் அவனை கூட்டி சென்றாள் யாஷிகா. யாஷிகா, நீ ஏன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு வர? நான் இப்படி ஸ்டேடியா இருக்கேன் பாத்தியா என்ற அந்த போதையிலும் அவன் வாய் குளறியபடி அவளிடம் பேச, பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவள். என்னடி, என்கிட்ட பேச மாட்டியா? நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். சின்ன வயசுலயே என் அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. உறவுகளே வேணாம்னு இருந்த எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ கிடைச்சிருக்க. ஆனால் நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல. யூ ஆர் அ லயர், சீட்டர் என்று அவன் புலம்பிக் கொண்டே போக, அமைதியாக அவனை குளியலறைக்கு கூட்டி சென்றவள் ஷவரை திறந்து அப்படியே அவனை நிற்க வைத்தாள் நீருக்கடியில். குளிக்க மாட்டேன் என்று அவன் பண்ணிய அலம்பில் அவளும் முழுதும் நனைந்துவிட, ரக்ஷித்திற்கு கொஞ்சமாய் போதை தெளிந்தவுடன் வெளியே கூட்டி வந்தவள் அவனது உடைகளை மாற்றி தலையை துவட்டிவிட்டாள் யாஷிகா. நீ எதுக்குடி எனக்கு இதெல்லாம் பண்ற? எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்காது, பா என்று அவள் முடை மாற்றும் போதும் தலையை துவட்டும் போதும் அவள் கையை தட்டிவிட்டு கொண்டே இருந்தான் ரக்ஷித். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சித், வயிற்றுல வேற உங்க 2 குழந்தைங்களும் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க கை தெரியாம என் வயிற்று மேல ஃபோர்ஸா பட்டுட்டு போகுது என்றாள் யாஷிகா. அந்த போதையிலும் குழந்தை என்றதும் தனது கைகளை அடக்கிக் கொண்டு அவள் செய்யும் அனைத்திற்கும் ஒத்துழைத்தான் ரக்ஷித். அவளும் உடைகளை மாற்றிக்கொண்டு, நான் கீழே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று அவனிடம் கூறிவிட்டு கிச்சனிற்கு சென்றாள் யாஷிகா. அங்கு மீனாட்சி இருக்க, மீனாமா, நான் தான் உங்களை போய் தூங்க சொன்னேன்ல, நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்க என்றாள் அவள். இல்ல கண்ணு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. தம்பி இது வரைக்கும் என்னைக்குமே குடிச்சதில்லம்மா. குடின்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். இவங்க தாத்தாவோட வளர்ப்பு அப்படி. ஆனா இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதான் எனக்கு பயமா இருக்கு கண்ணு. இந்த விஷயம் மட்டும் அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வீட்டையே உண்டு இல்லைன்னு 2 ஆக்கிடுவாங்க. இப்போ நான் ஃபோன் போட்டு தரேன், நீ ஏன் அவங்க கிட்ட பேசிடுமா என்றார் மீனாட்சி. நான் என்னன்னு பேசுறது மீனாமா? அதாம்மா, இன்னைக்கு ரக்ஷித் குடிச்சிட்டு வந்தார்னு சொல்லு. முக்கியமா நீ ரிஷி தம்பியோட தங்கச்சின்னு சொல்லுமா. இந்த விஷயம் மட்டும் அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை அவங்க ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, உடனே உனக்கும் தம்பிக்கும் கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்கம்மா என்றார் மீனாட்சி. எங்க அண்ணனை வெறுக்கிற ஒருத்தர் அவங்க தங்கச்சியும் சேர்த்து வெறுக்கிறவரை நான் கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுது மீனாமா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சொன்னா எனக்கு கல்யாணம் வேணா நடக்கும். ஆனா ரக்ஷித் கிட்ட இருந்து எனக்கான காதல் கிடைக்குமா? அன்பு பாசம் எல்லாம் கிடைக்குமா? இப்பவே அவருக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கு. இந்த சமயத்துல நான் ரிஷி அண்ணனோட தங்கச்சின்னு தெரிஞ்சா என்னை ஒரேடியா வெறுத்துடுவாரு. இன்னும் இருக்க போற இந்த 4 மாசத்துல அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும்னு எனக்கு தோணுது மீனாமா. அதனால இப்போதைக்கு இங்க நடக்கிற எதுவும் அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரிய வேண்டாம், நீங்களும் சொல்லாதீங்க ப்ளீஸ் என்றாள் யாஷிகா. அவள் தரப்பு நியாயமும் சரியானதாகவே இருக்க, சரி கண்ணு என்றார் மீனாட்சி. ஒரு பிளேட்டில் உணவை எடுத்துக்கொண்டு ரக்ஷித்தின் அறைக்குள் போக கட்டிலில் மல்லாக்கப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் ரக்ஷித். அவனை பார்த்ததும், அதுக்குள்ள தூங்கிட்டாரா? இப்ப எப்படி அவரை எழுப்பி சாப்பாடு கொடுக்கறது என்று புரியாமல், சித் சித் என்று அவனை தட்டி எழுப்ப அவன் எழுந்து கொள்வதாக தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று, சித் எழுந்துக்கோங்க, சாப்பிடலாம் என்று அவள் எழுப்ப யாஷிகாவை இழுத்து கட்டிலில் படுக்க வைத்து அவள் மீது படர ஆரம்பித்தான் ரக்ஷித். என்ன பண்றீங்க சித்? விடுங்க, என்ன வயிற்றுல குழந்தை இருக்கு என்று அவள் படபடப்புடன் கூற, அவ்வளவு போதையிலும்
குழந்தை என்றதும் சற்று நிதானித்தவன் அவள் இதழை நோக்கி குனிய முகத்தை திருப்பிக் கொண்டாள் யாஷிகா. ஏண்டி, நான் உனக்கு கிஸ் பண்ணக்கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்று வன்மையாக அவள் இதழில் முத்தமிட மதுவாடை அவளுக்கு குமட்டிக் கொண்டு வந்தது. ரத்தம் வரும் அளவிற்கு அவள் உதட்டை கடித்து கொய்தவன், முழுசா 50 லட்சம் கொடுத்துருக்கேன், அதனால உன்னை என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி என்று வார்த்தையால் அவளை கொன்றான் ரக்ஷித். அவ்வளவு நேரம் எனக்கு உரிமை இல்லையா என்று அவன் கூறியதில் சற்றே சந்தோஷம் கொண்டவள் கடைசியாக அவன் உனக்கு காசு கொடுத்திருக்கேன், அதனால எனக்கு உரிமை இருக்கு என்று கூறியவுடன் மனம் உடைந்தாலும் எடுத்து வந்த சாப்பாட்டை அவனுக்கு ஊட்டிவிட குடிக்க தண்ணீரையும் கொடுத்து கிச்சனுக்கு சென்று பிளேட்டை வைத்தவளுக்கு சாப்பிடவே மனம் வரவில்லை. வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு டம்ளர் பாலை மட்டும் குடித்துவிட்டு அறைக்கு சென்றாள் யாஷிகா. ரக்ஷித் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்ததால் அவள் கொஞ்சம் தள்ளி படுக்க அவளுடன் வந்து ஒன்றி யாஷிகாவை தன் பக்கமாக திருப்பி அணைத்து கொண்டு உறங்கினான் ரக்ஷித். எங்க அப்பந்தான் ஒரு குடிகாரனா இருந்து எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறான். எனக்காவது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இத்தனை வருஷமா ரக்ஷித்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இவன் என்னடானா இன்னைக்கு முழு குடிகாரனா குடிச்சிட்டு வந்திருக்கான். இவன் இப்படியே குடிச்சிட்டு இருந்தானா நாளைக்கு இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் வாழ்க்கையும் எங்க அம்மா வாழ்க்கை மாதிரி கஷ்டமா தான் போகும். இதை முளையிலேயே கிள்ளி ஆகணும் என்று யோசித்தவள் உடனே மாறன் தாத்தாவிற்கு கால் செய்து விட்டாள் சஞ்சனா. வயதானவர்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்க போனில் மணி அடித்ததும் இருவரும் ஒரு சேர தூக்கத்திலிருந்து எழுந்தனர். மாறன் போனை எடுத்து பார்க்க, யாருங்க இந்த நேரத்துல என்றார் வேதவள்ளி. திரையில் சஞ்சு என்றிருக்க, நம்ம ஸ்வீட்டி தான் கால் பண்ணியிருக்காமா, என்னன்னு தெரியலையே, அதுவும் இந்த நேரத்துல பண்ணியிருக்காளே என்று போனை அட்டென்ட் செய்தவர், ஸ்வீட்டி என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க, ஏதாவது அவசரமா என்றார் மாறன். ஆமா தாத்தா, நம்ம ரக்ஷித்திற்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வந்தான் தாத்தா, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு முழு குடிகார மாதிரி ஃபுல் போதையில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வாந்தி கூட எடுத்தான். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே கொமட்டிட்டு வருது, அருவருப்பாக இருக்கு. அதனால நைட்டு நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா, இப்போ எனக்கு பசிக்குது என்று நீலி கண்ணீருடன் வீட்டில் நடந்த அனைத்தையும் அவள் கூற, இத்தனை நாளா அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையே, இன்னைக்கு என்ன திடீர்னு குடிச்சிருக்கான் என்று சற்று கோபமாக கேட்டார் மாறன். அதான் அந்த பொண்ணு இருக்காளே, ரக்ஷித்துக்கு குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு பொய்யான பேரை சொல்லி அவனை நல்லா ஏமாத்திருக்கா தாத்தா. ரக்ஷித் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ யாரு என்னன்னு விசாரிக்காம கூட்டிட்டு வந்துட்டான். நான் சொல்லிதான் ஒரு டிடெக்டிவ் கிட்ட அவ பேரை சொல்லி விசாரிக்க சொன்னான். அந்த காலேஜில் யாஷிகான்ற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏமாந்துட்ட அந்த கோவத்துல இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் என்றாள் சஞ்சனா. ஓ, என் பேரனையே ஏமாத்தாளாவ, அவ்வளவு தைரியமா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்து கொடுக்குறேன்னு வந்தது மட்டும் இல்லாம என் பேரனே இப்படி குடிகாரனா மாத்துவாளாவ. நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது ஸ்வீட்டி, நிம்மதியா தூங்கு, நாளைக்கு தாத்தாவும் பாட்டிக்கும் வீட்டுக்கு வரும், அப்ப இருக்கு அவளுக்கு என்றார் மாறன். சரிங்க தாத்தா, சீக்கிரமே வாங்க, இல்லைனா ரக்ஷித் தினமும் குடிச்சு அவன் உடம்ப அவனே கெடுத்துப்பான் என்று மேலும் மேலும் பற்ற வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கினாள் சஞ்சனா. என்னங்காச்சு, ஏதோ குடிக்கிறான், நாளைக்கு வரேன்னு ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க என்றார் வேதவள்ளி. எல்லாம் உன் பேரனை பத்தி தான், அவன் பண்ண வேலை தான் அது. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டானா, அதனாலதான் ஸ்வீட்டி இந்த டைம்ல ஃபோன் பண்ணியிருக்கா என்றார் மாறன். என்னங்க சொல்றீங்க, நம்ம ரக்ஷித் குடிக்கிறானா? நம்ம குடும்பத்துல யாருக்குமே இந்த கெட்ட பழக்கம் இருந்ததே இல்லையேங்க, இது என்னங்க புதுசா என்று பதறினார் வேதவள்ளி. அதான் நாளைக்கு நீயும் நானும் ஒரு 8 போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் வள்ளி என்றார் மாறன். நிச்சயமா போகலாங்க என்றார் அவர். அடுத்த நாள் காலை கண்விழித்த ரக்ஷித்திற்கு தலை வின் வின் என்று வலிக்க இரவு குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தது, வாந்தி எடுத்தது என்று ஒவ்வொன்றாக கண்முன் நிழலாக வந்து போனது. அப்போது கையில் சிறிதளவு உப்பு சேர்க்கப்பட்ட லெமன் ஜூஸை ரக்ஷித்தின் முன் நீட்டினாள் யாஷிகா. ஓகே ரைட்டு, அப்படின்னா நேற்று ரொம்ப ஓவராக தான் போயிட்டேன் போல. தினமும் காலையில் காஃபி டீன்னு கொண்டு வந்து கொடுக்குறவ இன்னைக்கு லெமன் ஜூஸ் கொடுக்குறானா, நைட்டு ஏதோ சம்பவம் நடந்துட்டுருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் அவள் கொடுத்த ஜூஸை வாங்கி குடித்தான் ரக்ஷித். அந்நேரம் கீழே அவனின் தாத்தா பாட்டியின் குரல் கேட்க, எப்பொழுதும் இங்கு வராதவர்கள் அதுவும் காலையில் இங்கு வந்திருப்பதால் என்னவோ ஏதோ என்று அவசர அவசரமாக கீழே ஓடினான் ரக்ஷித். அவனை பின்தொடர்ந்தாள் யாஷிகா.